பொலிவுடன் மாலை நியூஸ். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் பேக்கரியில் திமுக பிரமுகர் அட்டகாசம் செய்துள்ளார். குடிபோதையில் வந்த திமுக பிரமுகர் பேக்கரியில் இருந்த தின்பண்டங்களை தெருவில் வீசி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரியார் நகர் கார்த்திகேயன் சாலையில் GM ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி என்கின்ற பெயரில் இனிப்பு பலகாரம் மற்றும் பேக்கரி கடை நடத்தி வருபவர் சுந்தரமூர்த்தி. இவர் வழக்கம் போல் கடையில் விற்பனை செய்து கொண்டிருந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த GKM காலனி 30வது தெருவில் வசிக்கும் திமுக பிரமுகரான லோகேஷ் என்பவர் சுந்தரமூர்த்தியின் பேக்கரி கடைக்கு வந்துள்ளார். அப்பொழுது தின்பண்டங்களை எடுத்து சாப்பிட்டவாறே முழு குடிபோதையில் இருந்த லோகேஷ் பேக்கரி உரிமையாளர் சுந்தரமூர்த்தியிடம் தின்பண்டங்களை ஓசியில் தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு கடையின் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி மறுப்பு தெரிவிக்கவே முழு குடிபோதையில் இருந்த லோகேஷ் இதே பகுதியைச் சேர்ந்த ஆளுங்கட்சியான திமுகவைச் சேர்ந்த தனக்கு தின்பண்டங்களை தராமல் காசு கேட்கிறாயா என கூறி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து பேக்கரியில் இருந்த தின்பண்டங்களை எடுத்து தெருவில் வீசி அதோடு அங்கு தின்பண்டங்களை தயாரிக்க வைத்திருந்த கடாய் மற்றும் எண்ணெய் பொருட்களை தரையில் கொட்டி கலாட்டாவில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. மேலும் பேக்கரியில் இருந்த குளிர்பான பாட்டில்களையும் எடுத்து தெருவில் வீசி உடைத்த போதையில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியாக சென்ற பொதுமக்கள் இதுகுறித்து லோகேஷிடம் கேட்டபோது அவர்களையும் திட்டியவாறு அவர்கள் மீதும் இந்த குளிர்பான பாட்டில்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இதுகுறித்து சென்னை பெரவள்ளூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெரவள்ளூர் காவல்துறையினர் லோகேஷ் முழு குடிபோதையில் இருந்ததால் அவரை தங்களுடைய ரோந்து வாகனத்தில் அமர வைத்து அவரது வீட்டில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. குடிபோதை தெளிந்ததும் லோகேஷ் காலையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுவார் எனவும் தற்போது அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திமுக பிரமுகர் குடிபோதையில் பேக்கரியில் தகராறு செய்து ஓசியில் தின்பண்டங்களை கேட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.